கொண்டாந்து 17,000 கோடி ரூபாய் கொண்டாந்து கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு வேலை வாய்ப்புனாரு. அதனுடைய நிலைப்பாடு என்ன? அதுதான் எங்களுடைய வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்கிறோம். அதுக்கடுத்து இப்ப ஜெர்மன் போயிட்டு வந்தாரு, லண்டன் போயிட்டு வந்தாரு. லண்டன் போயிட்டு வந்து 15,607 கோடி ரூபாய் கொண்டு வந்தாரு. 607 ரூபாய் கொண்டு வந்து இந்த கம்பெனி கொண்டு வந்திருக்கேன், எங்க கொண்டு வந்திருக்கேன், எப்ப போடுவேன், இதுக்கு லாஸ்ட் டைம் கவர்மெண்ட் முடிய போது எந்த அரசு அதிகாரியும் வந்து கையெழுத்து போட மாட்டான், சிக்கல்லாம் போட மாட்டான், எல்லாம் கையை கீழே போட்டுடுவோம். எங்களுக்கு அப்படிதான் போட்டா. ஒரு வருஷம் போட்டனால தான் நம்ம வேடச்செந்தூர்ல சிப்காட் அமைக்க முடியல. வேடச்செந்தூர்ல அண்ணனுக்கு எப்படியா ஒரு சிப்காட்டை கொண்டு கொடுக்கணும், அவர் சிப்காட்ல வரணும்னு நினைச்சு நம்ம கடுமையான முயற்சி பண்ண பிள்ளை கிட்டத்தட்ட அங்க கொண்டு நம்ம லோட்டாஸ் ஷூவேர் கம்பெனி போடணும், நைக்கி ஷூவேர் கம்பெனி போடணும். போட்டா 25,000 பொம்பளை பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா மாற்றணும், மாற்றி கொண்டு போய் போடணும். எவ்வளவு கடுமையான முயற்சி பண்ணோம். கடைசி டைம் 6 மாசம் டைம்ல IAS ஆபீசர் செக்ரட்டரி எல்லாம் கையை கீழே போட்டான். ஆனால் நடக்கல. இப்ப எல்லா IAS ஆபீசரும் செக்ரட்டரி எல்லாம் கையை கீழே போட்டுருப்பேன். எனக்கு ஏண்டா பயம்? அடுத்த ஆட்சி யாருதோ எனக்கு ஏண்டா பயம்? அடுத்த ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி, அடுத்த ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி வந்தா விட்டா நோக்கிட்டு வர நம்மள. புரியல? எந்த இல்லீகலும் பண்ணக்கூடாது, எல்லாம் இது எந்த இம்மாரலும் பண்ணக்கூடாது, எந்த வயலேஷனும் இருக்கக்கூடாது, எந்த இது கையூட்டும் இருக்கக்கூடாது என்ற மாதிரி முடிவில் இருப்பான். புரியல? ஆட்சி முடிவு IAS பியூரோக்ராட்ஸ் IAS ஆபீசர் அப்படிதான் இருப்பாங்க. அந்த சூழ்நிலை இப்போ போயிட்டு இது பண்றேன் உங்களோட ஸ்டாலின், புரியல, இந்த மாதிரி ஒரு திட்டத்தெல்லாம் போட்டுட்டு ஊரு பூரா சுத்திட்டு இதுல இருந்து உனக்கே நம்பகத்தன்மை இல்லை. இங்க வராங்களா போறாங்களா, ஏதோ 10 பேரை கூப்பிடுறா, 5,000 ரூபாய் காசு வாங்குறா, அங்க கூட்டத்தை கூட்டி இருக்கிறான். அண்ணாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுவரையும் தெரிஞ்சது அவங்களுக்கு அண்ணாவை இன்னைக்குதான் தெரியுது. ஊரு பூரா போடு வைக்கிறான், ஊரு பூரா போடு வைக்கிறான், மாடு பூரா போடு வைக்கிறேன். இதுக்கு பூரா அண்ணாவை எங்க பார்த்தாரு? MRK பன்னீர்செல்வம் சொல்றாரு 1620 இடத்துல நாங்க அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம்னு சொல்றாரு. இங்க போன வருஷம் சொன்னையா? அதுக்கு முன்னாடி வருஷம் சொன்னியா? அதுக்கு முன்னாடி வருஷம் சொன்னியா? அதுக்கு முன்னாடி வருஷம் சொன்னியா? எப்ப அண்ணாவு தெரியும்? ஏதோ 30 விளையாடுவீங்க, போவீங்க, கும்மால் அடிப்பீங்க, கூத்து அடிப்பீங்க, போயிட்டு வருவீங்க. புரியல? அந்த சூழ்நிலை தான் ஒழிய மக்களுக்காக ஆற்ற வேண்டிய பணி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லவே இல்லை. அது மகளிரும் புரிஞ்சுக்கணும், மாணவரும் புரிஞ்சுக்கணும், இளைஞரும் புரிஞ்சுக்கணும். எங்களை மாதிரி மூத்த முன்னோடிக்கு நல்லா புரியும். மக்கள் பணியில மக்கள் பணியை மகேசன் பணி என்று செய்யக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல எடப்பாடியாரை மிஞ்சின ஆள் இல்லை. எந்த இடத்துல மக்களுடைய அழுகுரல் கேட்குதோ, எந்த இடத்துல மக்களுடைய தாக்கம் இருக்குதோ, எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறானோ, எந்த இடத்துல மக்களுக்கு இயற்கை இடர்பாடு வருதோ அந்த இடத்துல ஓடோடி வந்து நிற்கின்ற 2 தலைமையை பார்த்திருக்கோம். ஒன்னு அம்மா, அதற்கு அடுத்தது எடப்பாடியார். வந்தாங்களே சுனாமி, அப்ப சுனாமி வரும்போது அம்மா வந்து நின்னாங்களா இல்லையா? சுனாமியுடைய தாக்கம் தனியில கிட்டத்தட்ட 600 பேர் கடலூர்ல இறந்துட்டாங்க. சுனாமியில் 600 பேர் கடலூர்ல இருந்து சுனாமியால அடிச்சுட்டே இருக்கு. அம்மா போவாதீங்க, IAS ஆபீசர் சொல்றாங்க, PS சொல்றாங்க, செக்ரட்டரி சொல்றாங்க. நோ நோ நோ, என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டா நான் போய் நிக்கணும் அந்த இடத்துல. ஓடி ஓடி வந்தாங்க, ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினாங்களா இல்லையா? கரோசின் கொடுத்துருமா இல்லையா? 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துமா இல்லையா? துணிமணி கொடுத்துமா இல்லையா? அதே போல தாடே புயல், அம்மா தாடே புயல் அடிச்சிச்சு, ஒட்டுமொத்த மரமும் பாழ். புரியல? விவசாய நிலம் பாழ். 140 கிலோமீட்டர் தானே புயல், உயிர் சேதம் கம்மியாயிடுச்சு. மாடு கால்நடை சேதம் அதிகம், கால்நடை சேதம் கொட்டா கட்டாலாம் பிச்சுக்கிட்டு போச்சு, அடித்து குடிசையும் பிச்சுக்கிட்டு போச்சு, அடிச்சு ஓட்டுலாம் பறந்து போச்சு. புல்லட்டோட ஆள் கவுந்தான் சொன்னாங்களே, கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் இது டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா வந்து நின்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதேபோல பெருமழை பெருவெள்ளம், பெருமழை பெருவெள்ளம், அங்க பார்த்தாலும் தண்ணி, மக்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம எடப்பாடியார் ஓடோடி வந்து பார்த்தாரா இல்லையா? ஓடோடி பயிர் சேதமா, ஊடு சேதமா, கால்நடை சேதமா, பேரிழப்பா, புரியல? அந்தந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கேட்டு உதவி கேட்டு வந்து நின்னாரா இல்லையா எடப்பாடியார்? அந்த மாதிரி கொரோனாவுக்கு வந்து நின்னாரா இல்ல எடப்பாடியார்? அந்த மாதிரி இயக்கம் மக்களுடைய சேவையில், மக்களுடைய பணியில், மக்கள் பணி மகேசன் பணி என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யார் விட்டு எழவோ பாய போட்டு அந்த கதை திமுக. எது என்ன நடந்தா போதும், நமக்கு வசூல் வந்தா போதும், நமக்கு கலெக்ஷன் வந்தா போதும்,
நம்ம சம்பாதிச்சா போதும். எங்கே சேர்ந்து பாய்ச்சா உங்கள் வாட்டில் திமுககாரன் எப்படி இருக்கிறான், துட்டா அடிக்கிறானா இல்லையா, நீ வேடிக்கை பார்க்குறியா இல்லையா, சொல்லு பாப்பா, வேடிக்கை பார்க்குறியா இல்லையா, என்ன பண்ண முடியுது சொல்லு பாப்பா. இங்கே கூட ஒரு மேயர் இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு சொல்லு பாப்பா. அது குமார் நல்லா பேசுவார் நினச்சி மேயருக்கு நினைச்சு இல்லை புரியல. அதே போல் ஒரு எம்எல்ஏ புரியல, இந்த கோழிக்கு நோய் வந்துன்னா அந்த மாதிரி இருக்காருல்ல, அதுக்குள்ள போகணும் தப்பு, அப்படி போகக்கூடாது தப்பு. ரைட், நல்லா இருக்கணும் அவரு இல்லை, நல்லா இருக்கணும். அவரு என்ன பார்த்து சொல்றாரு, அவருக்கு என்ன பார்த்து சொல்றாரு, அவரால் தான் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிற மாதிரி சொல்றாரு. இது இன்னும் நியாயம்? அண்ணா திமுக யாராவது வெல்ல முடியுமா, ஜெயிக்க முடியுமா? நீ மறந்தாவும் பறவை, மரத்துக்கு மரம் தாவுகின்ற குரங்கு நீ, மரத்துக்கு குரங்கு நீ. புரியல, உனக்கு எது வேணாலும் செல்ல புரியல. நான் இன்னும் பேச ஒன்றை பத்தி வேணாம், உடம்பு சரிகளை பேசக்கூடாது இல்லையா, உடம்பு சரியில்லை, நோய் வாய்ப்பட்டு நீ நல்லா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் புரியல, அது பேசக்கூடாது புரியல. குரங்கு ஏதோ நம்ம கேஎன் பேட்டையில் ஒரு மீட்டிங்கை போட்டு ஏதோ பேசுன புரியல, எல்லாத்துக்கும் பதில் எனக்கு இருக்கு. நீ எவ்வளோ ரூபா உனக்கு லேண்ட் கிராப்பிங் கேஸ் இருந்தது, நீ அதிமுக சேர்ந்த இல்லையா, சேர்ந்துருப்பியா? அதிமுக நில அபக கல்யாண சுந்தரான்ல நில அபகரிக்கிறது அதிமுக உன் நன்மை ஐயப்பனை காப்பது பண்ணிச்சு இல்லையா இல்லையா, உண்மையா பையா சொல்லு பாப்பா. அதுக்குள்ள போக முடியாது, நான் சொல்ல முடியாது புரியல. லேண்ட் கிராப்பிலிருந்து 10 ஆண்டு காலம் காப்பது பண்ண ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நானும் தான் புரியல. குமார் கூட என்ன திட்டுவாரு, உனக்கு வேற வேலை இல்லையா, உனக்கு வேற வேலை இல்லையா, உனக்கு வேற வேலை இல்லையா, அந்த விஷப்பாம்பை கையில் வச்சுக்கிற வேலை இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு புரியல. அப்ப என்ன பண்ணல, கடலூருக்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்திருக்கோம், அண்டர் கிரவுண்ட் கேபிள் கொண்டாந்துருக்கோம். 200 கிலோமீட்டர் புயல் அடிச்சாலும் உடனே லைட் எரியும். 200 கிலோமீட்டர் புயல் அடிச்சாலும் அண்டர் கிரவுண்ட் கேபிள் வழியா அம்மா கொடுத்தாங்கல்ல 360 கோடி ரூபாய். அதே போல நம்ம காவிரி கூட்டுக்குடி திட்டம் எய்யலூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். அது இந்த ஆட்சியில் சரியா பராமரிக்கல, வரலன்னு கூட கேள்விப்பட்டேன் நான். இல்லை நியாயம் புரியல. கமிஷனர் பார்க்கணுமா இல்லையா, கமிஷனர் ஐஏஎஸ் அம்மா லீவ் போட்டு போயிடுச்சு. முஜிபுர் ரஹ்மான் ஒருத்தன் வந்திருக்கிறான் இப்ப புரியல, அவன் எப்படி இருப்பானே தெரியல, எப்படி இருப்பானே தெரியல. அல்ல முஜிபுர் ரஹ்மான் அந்த காவிரி கூட்டு 8 MLD தண்ணி கடலூர் மாநகர மக்களுக்கு தினந்தோறும் வழங்கப்பட வேண்டும். அதுக்குண்டான ஆயத்தப்படி அவர் மேற்கொள்ளணும், புரியல. பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் கொடுத்தா பஸ் ஸ்டாண்ட் தான் பிடிக்காதுன்னு போயிட்டாங்க, ஆனா பஸ் ஸ்டாண்டு நம்ம எடப்பாடியார் முதலமைச்சரான பஸ் ஸ்டாண்டு கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அமைக்கப்படும் புரியல. வடிநீர் வடிகாலுக்கு கிட்டத்தட்ட 62 கோடி கொடுத்தோம். கடலூர் மாநகராட்சி அலுவலகம் கட்டி கொடுத்துறாங்க. ஜவான் பவான் ரோடு கொடுத்தோம். அதே போல அந்த ரோடு நம்ம சரவணா நகர் ரோடு கொடுத்தோம். சொந்த பணத்தில் சரவணா நகர் ரோடு வாங்கி தந்தவர் நம்ம குமார். கஸ்டம்ஸ் ரோடு கொண்டு வந்து என்ன கொஞ்சம் நெஞ்சுவா பண்ண ஏதாவது ஒரு வரலாற்று திட்டத்தை இந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரும் பண்ணியிருக்காங்களா? 2 பேருக்கு சண்டையில் இந்த மாநகர மக்களுடைய பாதிப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இந்த மாநகர மக்களுடைய பாதிப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 2 பேரும் சண்டை போட்டு கடலூர் சட்டமன்ற தொகுதி வீணாகிட்டாங்க. ஒரு திட்டமும் நடக்கல, போக்கஸ் தான் நடக்குது, ஷோ தான் நடக்குது. எங்க பிலிம் ஷூட் ஸ்டாலின் பண்ற பிலிம் ஷூட், உதயநிதி ஸ்டாலின் பிலிம் ஷூட் தான் நடக்குது. ஒரு தேவையும் நடக்கல. அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்ற அதிமுக ஆட்சி தான் மக்கள் நலன் காக்கின்ற ஆட்சி, மக்களுக்கு நன்மை வைக்கின்ற ஆட்சி, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யல. என்ன திட்டத்தை கொண்டு வந்தா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும், என்ன திட்டத்தை கொண்டு போன கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டியிருக்கோமா, எல்லாம் கட்ட முடியுமா? இது டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா கொடுத்த அலுவலகம், அது எடப்பாடியார் துறக்கப்பட்ட அலுவலகம் அது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஏதாவது உண்டா புரியல. சில்வர் பீச் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் புரியல. அந்த சூழ்நிலைக்கு இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஒரு தலை சிறந்த நிர்வாகம், மாண்புமிகு எடப்பாடியாருடைய தலை சிறந்த நிர்வாகத்தில் கடலூர் மாநகராட்சி பொலிவோடும் வலிவோடும் திகழ்ந்து கொண்டுள்ளது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். உங்களுக்கு நாங்க தான் செய்வோம், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. வந்தமே எத்தனை டப்பா சாதம் பண்ணி பூ கொடுத்தோம்.
யாராவது சாதம் பண்ணி கொடுத்தது உண்டா? மழை வெள்ளத்துல சாதம் பண்ணி கொடுத்த வரலாறு உண்டா? எல்லா எம்எல்ஏ காசு எடுத்து போய் வீட்டுல வச்சுக்கிறாங்கல்ல. எபாரிக்க பரிசல் 8 பார்க்க மாட்டேன். கடலூர் சட்டமன்ற தொகுதி எக்காடு கட்ட எடுக்கண்டா, எக்கேடு கட்ட எடுக்கண்டா. மீனவர் பாய்ச்சா என்ன, மாணவர் பாய்ச்சா என்ன, புரியல, ஸ்டூடெண்ட் பாய்ச்சா என்ன, அது அரசு ஊழியர் பாய்ச்சா என்ன, எனக்கு வருது வந்தா போகுது, புரியல. அந்த மாதிரி சூழ்நிலை. தன்னலம் கருகின்ற ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. பொதுநலம் கருதுகின்ற ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால்தான் உங்களுக்கு விடிவு காலம். என்ன வேணும், ஏது வேணும், எப்ப வேணும், ஏது வேணும் என்று கேட்டால் சொன்னார உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு சொன்ன நீட் தேர்வு சொன்ன நிறைய கருத்து சொன்னாரு. நீட் தேர்வு முடியல, மெட்டர்னிட்டிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தோம். சுண்டி லேகியம் கொண்டு கொடுத்தோம். நாங்க சுண்டி லேகியம் அம்மா பெட்டங்க யார் கொடுப்பா சொல்லு பாப்பா? அம்மா பெட்டங்க யார் கொடுப்பா சொல்லு பாப்பா? அம்மா பெட்டகம் கொண்டு கொடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட. சொன்னார 1,34,000 1,34,000 ரூபாய்க்கு நீங்க 36,000 ரூபாய்க்கு அடிமையாயிட்டீங்களா தாய்மார்களேன்னு சொன்னார. ஆர்பிபி பரமசிவன் சொன்னார. சொல்லு பாப்பா 36,000 பிபிபி தான் தெரியும் எனக்கு. சொன்னார 36,000 ரூபாய்க்கு அடிமையாவனா வர இளைஞர் சமுதாயம் வர வேண்டும், வாழ வேண்டும், உயர வேண்டும், ஒளிர வேண்டும். நாங்க ரெடியா இருக்கிறோம். இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல ஒரு துக்கடா, புரியல. ஸ்டாலின் பண்ணது எதுவுமே கருத்து நல்ல கருத்து இல்ல, புரியல. ஸ்டாலின் பண்ண கருத்து நல்ல கருத்து இல்ல. 10,32,000 கோடின்றாரு, 77% நிறைவேற்றி சொல்றாரு, 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்றாரு. எல்லாம் போக்கஸ் பொய், புரியல. எல்லாம் போக்கஸ். இப்ப கூட 24,000 கோடி ஓசூர்ல சொல்லியிருக்காரு. ஓசூர்ல போய் என்ன பண்ண, ரிசார்ட் கட்டுற ஹோட்டலாம் அதுல சேர்த்துக்கிறாரு. ரிசார்ட் கட்டுற ஹோட்டலு, அது மட்டும் ஜிஆர்டி ஹோட்டலு, ஜிஆர்டி ஹோட்டலாம் கொண்டு வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல சேர்க்க முடியுமா? அப்படிலாம் நாங்க சேர்த்துக்கிற வரலாறே இல்லை. நெசவாளர் சேர்ப்போம், அக்ரிகல்ச்சர் சேர்ப்போம், இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை சேர்ப்போம். இதை தவிர மற்ற எதையும் ஹோட்டல் சேர்க்க மாட்டோம். மற்றபடி ரிசார்ட் கட்டுறதை சேர்க்க மாட்டோம், பிளாட் ப்ரொமோட்டர்ஸ் சேர்க்க மாட்டோம். அதெல்லாம் சேர்த்து 24,000 கோடி இருப்பார். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டது. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல எவ்வளவு முதலீடு வந்தது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்தது, இங்க 4 ஆண்டு காலத்தில் பண்ண முதலீட்டோட அளவுகோல் என்ன? ஃபாரின் ட்ரிப் 4 தடவை போயிருக்கீங்க, ஒரு தடவை 3 தடவை போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 17,300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துன்றீங்க. இப்போ லண்டன் ஜெர்மன் போயிட்டு வந்திருக்கீங்க, 15,607 கோடி ரூபாய் முதலீடு வந்து சொல்றீங்க. இதெல்லாம் எப்போ வரும், ஏது வரும், இந்த விவரங்கள் இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக வெள்ளை அறிக்கை போட்டு தர தயாரா, இல்ல ஒரு மேடையில் விவாதிக்க தயாரா? நானும் எடப்பாடியார் முதலமைச்சர் சேர்ந்து கூட விவாதிக்க தயாராக இருக்கிறோம். ஏன் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் இளைஞர் சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற ஒரு நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. நாங்கள் எச்சரிக்கை கடமைப்பட்டுள்ளோம். அந்த அளவுக்கு நீங்களாம் தெளிவான முடிவு வேணும், ஒரு விரிவான விளக்கம் வேணும், ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் வேணும், வெளிப்பாடு தன்மை வேணும் என்பதால் எங்களுடைய உண்மையான குறிக்கோள் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய உண்மையான நிலவரம் குறிக்கோள். நீங்க வெள்ளை அறிக்கை இண்டஸ்ட்ரி சம்பந்தமாக, தொழிற்சாலை சம்பந்தமாக எத்தனை எம்என்சி கம்பெனி வந்திருக்கு, எவ்வளவு ரூபாய் முதலீடு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு 4 ஆண்டு காலத்தில் நீங்க நிறைவேற்றியுள்ளீர்கள் என்பதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி, நம் ஆன்மீக எடப்பாடியார் அவர்களும் சரி, ஒரு தலை சிறந்த நிர்வாகம், ஒரு ஒப்பற்ற நிர்வாகம், ஒரு தலை சிறந்த நிர்வாக திறனுக்கு சொந்தக்காரர். எந்த ஐஏஎஸ் ஆபீசரும் அவரோடு இணைந்து பணியாற்றி